மரணமடைந்தும் மக்களுக்கு சேவையாற்றிய சாந்தி கியர்ஸ் உரிமையாளர். அஞ்சலி செலுத்த வந்த ஏழைகளுக்கு 500 ரூபாய். இந்த வீடியோவை நீங்கள் முழுதும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும். இந்த உலகத்தில் இப்படியும் ஒரு மாமனிதர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாந்தி சோசியல் சர்வீஸ் அமைப்பு நிறுவனர் சுப்பிரமணியம் காலமானதால் அவருக்கு அஞ்சலி செலுத்த வரும் ஏழை மக்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கப்பட்டதால் திருச்சி சாலையில் மக்களின் கூட்டம் அலைமோதியது. கோவை சாந்தி சோசியல் சர்வீஸ் அமைப்பின் அறங்காவலர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வயது 78, உடல்நலக்குறைவால் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை காலமானார். கோவையில் சாந்தி கியர்ஸ் என்ற நிறுவனத்தை 1972 தொடங்கி வாகனங்களுக்கான கியர் உள்ளிட்ட இயந்திர உதிரி பாகங்களை பல்வேறு நாடுகளுக்கு தயாரித்து கொடுத்து மிக வேகமாக வளர்ச்சியடைந்தார். தொடர்ந்து கடந்த 1996ஆம் ஆண்டு சாந்தி சோசியல் சர்வீஸ் என்ற அமைப்பை சுப்பிரமணியம் தொடங்கினார். இந்த அமைப்பின் அறங்காவலராக சுப்பிரமணியம் இருந்து வந்தார். சாந்தி கியர்ஸ் நிறுவனம் சமீபத்தில் வேறொரு நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது. இதையடுத்து சாந்தி சோசியல் சர்வீஸ் பணிகளை மட்டும் சுப்பிரமணியம் கவனித்து வந்தார். உணவகம், மருத்துவமனை, மருந்தகம், பெட்ரோல் பங்க் போன்றவற்றை லாப நோக்கமின்றி சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வந்தார். மலிவு விலையில் தரமான உணவு வழங்கப்படுவதால் தினமும் ஆயிரக்கணக்கானோர் உணவகத்தை பயன்படுத்தி வந்தனர். அத்துடன் 60 வயதுக்கு மேற்பட்ட 300 பேருக்கு தினசரி இலவச உணவும் வழங்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் மருத்துவர் கட்டணம் 30 ரூபாய். மருந்தகங்களில் 30% விலை குறைவில் அனைத்து மருந்துகளும் விற்பனை. குறைந்த விலையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்படுவதால் தினசரி நூற்றுக்கணக்கானோர் சாந்தி கியர் மருத்துவ சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வளவு சமூக சேவைகளை செய்தாலும் ஊடகங்களில் முகத்தை காட்டுவதில்லை என்பதில் இறுதி வரை உறுதியாக இருந்தவர் சுப்பிரமணியம் அவர்கள். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் கடந்த சில தினங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுப்பிரமணியம் சிகிச்சை பலனின்றி காலமானார். இவரது நினைவாக கோவை சாந்தி சோசியல் சர்வீஸ் இடத்திற்கு அஞ்சலி செலுத்த வரும் ஏழை மக்களுக்கு இன்று ரூபாய் 500 வழங்கப்பட்டது. சாந்தி சோசியல் சர்வீஸ் நிறுவன தினம் முதல் தற்போது வரை சம்பாதித்த பணத்தை மக்களுக்கே திருப்பி செலுத்த இந்த பணம் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கோவை திருச்சி சாலையில் மக்களின் கூட்டம் அலைமோதியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இப்படியும் ஒரு மாமனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் நம்மளால் திங்க் பண்ண முடியுதில்ல? ஆமாம், ஒரு கை கொடுக்குறத இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. அதுபோல் நாமும் மற்றவர்களுக்கு மனிதநேய பண்போட வாழ்வோம். இவரை போன்ற மாமனிதரை போன்ற நாமும் அவருடைய வழிவற்றி நடப்போம். அன்பும் அறனும் பின்னி பிணைந்து உருவானதுதான் மனிதநேயம். அந்த மனிதநேய பண்பை நாமும் வளர்ப்போம். அதுவே நாம் செலுத்தும் அவருக்கான அஞ்சலி. Thank you for watching.